ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கீங்கன்னா உங்களுக்கு குக்கிங் ரெசிபி இன்னைக்கு என்ன பண்ணுவோம் ஒரு அருமையான வெஜ் கிறிஸ்பி அது எப்படின்னா நல்லா சதுரமா நல்லா டைஸ் கட்டிங் கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில நல்லா பொரிச்சு எடுத்துதான் நம்ம மஞ்சளையும் செய்யறோம். அது எப்படி செய்யறது இந்த வீடியோல பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து நீளமாக பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரொம்ப அழகா வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஆணியில் வந்து அதே ரைட்டா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து நம்ம ஆயில் பொரிக்கிறது நல்லா ஃப்ரீயா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லேயரா வந்து ஓப் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்து உருளைக்கிழங்கு இதே மாதிரி நம்ம ஸ்லைஸா வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம அடுத்து வாழைக்காய் இந்த மாதிரி நம்ம அழகா கட் பண்ணிக்கலாம். அடுத்து கேரட்டு கோஸு அதையும் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி சதுரமா கட் பண்ணிக்கலாம். நல்லா அழகா கட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அருமையா கட் பண்ற மாதிரி ஏன்னா எல்லாமே ஈவனா நம்ம கட் பண்ணாலும் நாம எண்ணெயில பொரிக்கும்போது ஒரு ஈவனா குக் ஆகும். அதனால வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து முதல்ல சாப் பண்ணிக்கலாம். சாப் கட்டிங் கட் பண்ணிக்கலாம். இப்ப கொத்தமல்லி சாப் கட்டிங் கட் பண்ணிக்கலாம். இந்த மட்டும் வந்து நல்லா நைஸா கட் பண்ணாதான் நல்ல வாசனையும் நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும். அதனால வந்து கட்டிங் தான் வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸுக்கு வந்து ட்ரை டிஷஸ் பண்ண முடியும். நல்ல நைஸா எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா ஈவனா கட் பண்ணி அப்படின்னா குக் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து நைஸா கட் பண்ணிக்கலாம். நைஸா கட் பண்ணாதான் அதாவது மஞ்சள் வந்து நல்லா கிரேவி கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா மண்டையா நம்ம கட் பண்ணோம்னா அந்த அளவுக்கு மஞ்சள் வராது. இந்த மாதிரி அழகா நம்ம இந்த பொடிசா எல்லா அணியும் கட் பண்ணிக்கலாம். பேட்டர் வந்து ரெடி பண்ணலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுது. கான்ஃபிளவர் மைதா போட்டாச்சு. அதுக்கு தேவையான சால்ட் போடுவோம். மிளகுத்தூள் அதாவது பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் ஒரு 10 ml போடுவோம். சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். வேணும் போது நம்ம வந்து இதே மாதிரி நம்ம இதை மட்டும் சேர்த்துட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். ஓட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம வந்து அடிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் மஞ்சள் சேமையா இருக்கும். வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஷம் தெரியும். நம்ம எல்லா விஷயமும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆயில போட்டுவோம். நல்லா அரிஞ்சு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். வச்சுக்கலாம். பத்தாச்சு வானில வச்சு ஆயில் போட்டுக்கலாம். ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் வச்சுக்கலாம். ஆயில் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற வெஸ்டர் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். வெஸ்டர்ல நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வண்டர்ஃபுல். நல்லா மாவு ஊற்றி நல்லா அருமையா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இது என்ன பண்ணணும் அப்படியே ஒரு கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்து பிளேட்ல போட்டுக்க வேண்டியதுதான். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அப்படியே நாம ஒரு பிளேட்ல போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா விஷயமும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா விஷயமும் இருக்குதான். மஞ்சள் போட போறோம். வாங்க நம்ம அடுத்து மஞ்சள் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம்.
அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். பட்டர் சேர்த்துக்கலாம். ஆயில் 50 ml சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சாப் கட்டிங்க பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டை நாம சேர்த்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து மஞ்சள் வந்து 2 டைப்ஸ் தான். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும், இஞ்சி பூண்டு நைஸா கட் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம சேர்த்துக்கணும். அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் மஞ்சள் இருக்கு. நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஆனியன், பச்சை மிளகாய், குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், டொமேட்டோ சாஸ், இது சோயா சாஸ், சில்லி சாஸ், பெப்பர் தூள், சால்ட், அதாவது சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நாம அப்படியே என்ன பண்ணுவோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டா நம்ம மல்லியில சேர்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஃபிளேவர் நிறைய இருக்கும். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங்கர் இதுதான் கிடைக்காம போச்சு. ஏன்னா இன்னும் டார்க் பேக்கரா இருக்கும். அதை வந்து நம்ம இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா சூப்பரா பாருங்க. மஞ்சள் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா திக்கா ஆயிடுச்சு. நல்லா கிரேவி மாதிரி. நாம அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் இதோட வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரை ஆகிக்கலாம். நல்லா சூப்பரா வந்துருச்சு. அதே வெஜ் மஞ்சூரியனை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்க நல்லா அருமையா வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு அப்படியே லைட்டா மேல வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், செலரி இது ரெண்டையும் போட்டு அப்படியே மேல பெப்பர் தூளை தூவி விட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா மஞ்சூரியன் ரெடி பண்ணி வச்சு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். ஓகே.